இந்தியாவின் பதிலடி எல்லாம் பிரச்சனை இல்ல. அதை அவங்க மேற்கொள்ளட்டும். ஆனா யார் பொறுப்பேத்துக்குது? இதைத்தான் நான் சொன்னேன். இப்ப நான் சொன்னேன் சார், ஃபெயிலியர் யார்? இன்டெலிஜென்ஸ் ஹோம் மினிஸ்டர் ஷுட் ரிசைன். டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஷுட் ஆல்சோ ரிசைன். இவன் ஏன்னா இந்த இராணுவ வீரர்கள்லாம் இவரை நான் அவரோட ஆங்கில தொலைக்காட்சிகள்லாம் பேசியிருக்கேன். பக்ஷி, மேஜர் ஜெனரல் பக்ஷி, அவர் சொல்றார் 1,80,000 இராணுவ வீரர்களை ஏன் நீங்க எடுத்துட்டீங்க? பணிக்கு எடுக்கல. பணிக்கு அதான் எடுக்கவே இல்லை. அடுத்ததாக டிஃபென்ஸ் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் குறைக்கணும் அப்படிலாம் பேசினாரா இல்லையா? இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு அப்படியே உள்ளத்திலேருந்து குமுறி பேசினார் சார். அவர் பேசினதெல்லாம் இப்பதானே, இப்ப சமீபத்தில் தானே அதை பத்தி பேசி, இந்த அட்டாக் ஆன பிறகு தானே சார் அது அவர் பேசினார். அது ஆனா அதெல்லாம் இக்னோர் பண்ணியாச்சு. இப்ப நேஷனல் இஷ்யூ இது மீடியாலாம் எல்லாரும் அதை கம்முன்னு போயிட்டாங்க சார். அதே மாதிரி லோக்கல் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களும் அதை பத்தி பேசுறதே கிடையாது. பத்திரிகைகள்லாம் எதுவும் எல்லாமே எவ்ரிதிங் இஸ் ஃபைன் அப்படிங்கிற மாதிரி கொண்டாந்து விட்டாங்க. இந்த தாக்குதலை பாஜக தன்னுடைய அரசியலுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. எஸ், எக்ஸாக்ட்லி அதைத்தான். இப்ப ராகுல் காந்தி என்ன பண்ணார்? அவரும் ஏதோ ஃபாரின் கண்ட்ரிக்கு போனார், அமெரிக்காவுக்கு போயிருந்தார். அங்கேருந்து கட்ஷாட் பண்ணிட்டு இங்க வந்தார். வந்துட்டு உடனே காஷ்மீருக்கு போனார், ஸ்ரீநகர் போனார். அங்க இருக்கக்கூடிய அந்த யாரெல்லாம் அடிபட்டாங்களோ அவங்களெல்லாம் நேரடியாக பார்த்து ஆறுதல் சொல்லி எல்லாம் செஞ்சார். அவர் என்ன சார், எதிர்கட்சி தலைவர் தானே சார், நீங்க பிரைம் மினிஸ்டர்னா சார், நீங்க ஏன் சார் அங்கே போகல? நீங்க ஏன் போகல? அப்ப ஒரு நம்பிக்கை வருமா வராதா? ஒரு பிரைம் மினிஸ்டர் வருகின்றார், இந்த மாதிரி பிரச்சனை நம்ம சாதாரணமாக நம்ம பார்க்கல அப்படிங்கிற மாதிரி. நான் திருப்பியும் சொல்றேன், பயங்கரவாதத்தை எந்த நாட்டாலையும் கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்றதுங்கிறது முடியாது. ஆனால் டெஃபினட்டா இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெங்தன் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஒன் ஆஃப்டர் த அதர் திருப்பி வந்துட்டே இருக்கேன். நீங்க அவங்க 26/11 அதாவது பாம்பேல அடிச்ச நேரத்தில் நீங்க என்ன விளையால அமுச்சு விட்டீங்க, புடவை கட்டிங்கன்னு எல்லாருக்கும் பேசினீங்க. மன்மோகன் சிங் என்ன அநியாயம் சார்.